Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது பேப்பர் சைக்கிள் எப்படி செய்யறதுன்னு தான். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட லாஸ்ட் வீடியோவை பார்த்துருங்க. நான் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத பார்த்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் டியூப்ஸ் நம்ம செஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சிசர், க்ளூ, ஃபஸ்ட்டு ஒரு டியூப் எடுத்து பென்னோட எண்டில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுற்றணும். அப்படியே சைடில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே நீங்கள் சுற்றணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் க்ளூ அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றணும். ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணணும். மெதுவாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக க்ரிப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த எண்டு வந்ததுமே நீங்கள் வந்து புதுசாக ஒரு டியூப் எடுத்து அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் சுற்றணும். ஸோ ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி விடணும், அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ அகெயின் சுற்றிடணும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ கரெக்டாக சுற்றிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடைக்கும், வீலோட ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடைக்கும். கரெக்டாக அலைன் பண்ணி சுற்றணும் நம்ம. இப்போ நான் வந்து ஒரு வீல் முடிச்சிட்டேன். அடுத்து சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணி நான் இன்னொரு வீலும் இதே சைஸில் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ அதுக்கு அதே மாதிரி நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் சுற்றுறேன். ஸோ ஓரளவுக்கு வந்தோடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு அதே சைஸில் இருக்கான்னு. ஏன்னா நமக்கு ரெண்டுமே ஒரே சைஸில் வேணும். ஸோ எனக்கு இன்னும் ஒரு ரவுண்ட் தேவைப்படுது. ஸோ அதனால் இன்னொரு டியூப் இன்சர்ட் பண்ணி நான் அகெயின் சுற்றுறேன். ஏன்னா நம்ம வந்து
சின்னது ஒன்று பெருசு ஒன்று நம்ம செஞ்சோன்னா நமக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் இருக்கணும். ஸோ நான் இப்போ ரெண்டுமே சுற்றிட்டேன். இதே மாதிரி நான் சின்னதாக ஒரு வீல் சுற்றி வச்சுருக்கேன், அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ டோட்டலி 3 வீல்ஸ் நமக்கு தேவை. இப்போது நான் ஒரு நியூஸ் பேப்பரில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு டியூப்ஸ் வந்து நான் இந்த மாதிரி லைனாக ஸ்டிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 8 டியூப். நீங்கள் உங்களோட வித்தை பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு வித் வைக்கணும் வீல்ஸ்க்கு நடுவில் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை வித்து வந்து சின்னதாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த நம்பர் ஆஃப் டியூப்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதனால ட்ரை ஆகணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம உரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த சின்ன சர்க்கிள் செஞ்சுருந்தோங்களா அதில் வந்து நம்ம டியூப் இன்சர்ட் பண்ணணும். இப்போ நமக்கு அந்த டியூப் சின்னதாக இருக்குன்னா 2 டியூப் ஜாயின் பண்ணி நம்ம அதில் விடணும். விட்டுட்டு நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும் 2 சைடும். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு டியூப் எடுத்து நம்ம அதை வந்து இந்த மாதிரி சுற்றி விடணும். நல்லா டைட்டாக சுற்றிடுங்க, அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிக் ஆகும். மாதிரி எண்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஹேண்டில் எந்த அளவுக்கு வேணுமோ அதை மெஷர் பண்ணிவிட்டு நம்ம மீதி இருக்கிறத கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ண வச்சு இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் எடுத்து நம்ம பேஸ்கெட் வந்து அதில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸை நம்ம செஞ்சு வச்ச 2 வீலில் ஃபஸ்ட்டு வீலில் நம்ம ஒரு சைடு ஒட்டிடணும். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சைடில் நம்ம இந்த மாதிரி மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு வீலை நம்ம ஸ்டிக் பண்ணிடணுங்க. பாருங்கள் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து சென்டர் பார்த்து வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். இப்போ அது ட்ரை ஆகணும். ஸோ அதையும் நீங்கள் சைடில் வச்சுட்டு நம்ம பேஸ்கெட் எடுத்துக்கணும். இந்த பேஸ்கெட் வந்து நான் எப்படி செய்யணும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நான் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ நான் இந்த பேஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இப்போது கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த வீல்ஸ்க்கு நடுவில் ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போ நான் இன்னொரு டியூப் எடுத்து அதை வந்து வீல்ஸ்க்கு கீழே நான் வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணி நமக்கு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிட்டு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு இப்படி கிடைக்கும். இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வீலை வந்து இதில் உள்ளே விட்டுட்டு
நான் இப்போ ஒரு டியூப் எடுக்கிறேன். அது வந்து 0.75 இன்ச் மெஷர்மெண்ட்டில் எடுத்து அதை வந்து நான் இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இதை ஸ்டிக் பண்ணோன்னா நம்மளால் ஹேண்டில் வந்து ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடணும். நமக்கு சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.